ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் மிட் இல்லனா மே ஃபர்ஸ்ட் வீக்ல நாம எதிர்பார்க்கலாம். நாளையோட கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒன்ஸ் கிராஜுவேட் கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்து அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 25ல இருந்து 30 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம், இருக்கக்கூடிய இந்த 25 டேஸும் நான் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு ஓவராலா 500 டெஸ்ட்டுக்கு மேல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து கவர் ஆகும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் உங்களோட ரேங்க் பாத்துக்கலாம், உங்களோட மார்க் பாத்துக்கலாம். நீங்க அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான டீடைலான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப இருக்க 30 நாள்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் பண்றதுக்கு என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல 150 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். கரெக்டா ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 30 நாள்ல இந்த 150 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல கண்டிப்பா உங்களால 60 அவுட் ஆஃப் 60 வாங்க முடியும். ஏன்னா இந்த ரிவிஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 640 டெஸ்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். டெஸ்ட்டை வந்து நீங்க தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் டெஸ்ட்டும் நீங்க இதுல சிபிடி 1ம் கவர் ஆகும், உங்களுக்கு சிபிடி 2க்கான டெஸ்ட்டும் கவர் ஆகும். ஓகே, ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னா 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைம் வந்து வேரி ஆகும். ஓகே, சோ டெஸ்ட் வந்து நீங்க தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டலா ஃபுல் டெஸ்ட்ங்கும் போது 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டீடைலான சொல்யூஷனும் இதுல பாத்துக்கலாம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வர்ற மாதிரி இதுல கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினையுமே நீங்க அட்டன் பண்ணிட்டு ஃபைனலா அதோட டீடைலான எக்ஸ்பிளனேஷனும் இதுல வந்து பாத்துக்கலாம். ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டும் உங்களுக்கு மார்க் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்சுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்னாலும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். இதுல நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருப்போம். 0.3 வந்து நெகட்டிவ் மார்க்கா கொடுத்துருப்போம். கரெக்டான கொஸ்டினுக்கு +1 வந்து கொடுத்துருப்போம். ரயில்வேயோட பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இத பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம்லயும் அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ கரெக்டா இந்த 30 டேஸ் இந்த டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சிபிடி 2க்கு நீங்க தனியா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண வேண்டாம். இதுலயே சிபிடி 2க்கான டெஸ்ட்டும் வந்து கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்டிபிசி 30 டேஸ்க்கான ரிவிஷன் கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 வீடியோஸ்க்கு மேல கொடுத்துருப்போம். நீங்க கரெக்டா ஒரு 150 மட்டும் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ இதுல பெர்ஃபெக்டா உங்களுக்கு டே 1, டே 2, டே 3ங்கிற மாதிரி மேக்ஸ், ரீசனிங் வந்து பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ கரெக்டா இந்த கிளாஸஸை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த ரிவிஷன் பேட்ச்ல என்ன மாதிரி நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ இதே கொஸ்டின்ஸை வந்து ரியல் எக்ஸாம்ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே பேட்டர்ன் தான், நம்பர் மட்டும் தான் மாத்தி கேட்பாங்க. ஓகே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க லாஸ்ட் மினிட்ல நான் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரிவிஷன் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுத்து நான் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 இன்னைக்கு பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்ச், இதுல நீங்க எதுல ஜாயின் பண்ணாலுமே 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ரிவிஷன் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி ரிவிஷன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 599 இருக்கும். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்ச். ஓகே, 150 கிளாஸஸ் 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி டே 1 டே 2ன்னு உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ரிவிஷன் பேட்ச் இதுல ஜாயின் பண்றவங்க ஜஸ்ட் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், இல்ல என்டிபிசிக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அண்ட் இந்த ரிவிஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ படிங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்தடுத்த மாசங்கள்ல பாத்தீங்கன்னா அடுத்த என்டிபிசி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஓகே, அடுத்த மாசம் என்டிபிசிக்கான டெஸ்ட் சிபிடி 1 ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருவாங்க. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சில இருந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே தான் இருக்கும். கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வாய்ப்புலயே உள்ள போற மாதிரி தெளிவா உட்கார்ந்து படிங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துட்டோம். நீங்க பிகினரா இருக்கீங்க, எதுவுமே தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல கரெக்டா உங்களுக்கு ஒரு பேட்ச் வைஸா கொடுத்து அதுல வீக்லி டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு என்டிபிசிக்கு தனியா டெஸ்ட் பேட்ச், குரூப் டிக்கு தனியா டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு ரிவிஷன் பேட்சும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்தோம் அப்படிதானே. ஸோ ஒரு 3 weeks பிஃபோர் வந்து லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர், 8 monthsோட கரண்ட் அஃபேர்னு ப்ரொவைட் பண்ணோம். இதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே இன்னொரு 2 to 3 daysல பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா, எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கு, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.